குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம காலேஜில் நாளையிலேருந்தே நிறைய போட்டி நடக்க போகுது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து பேர் கொடுக்கலாம். குறிப்பாக நாளைக்கு ஃபஸ்ட்டு பேச்சு போட்டி நடக்க போகுது. நம்ம கிளாஸில் பேச்சு திறமை இருக்கிறவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் வேணாலும் பேர் கொடுக்கலாம். கங்க்ராட்ஸ் முத்து. கிஷோர், நம்ம கிளாஸில் கொடுக்குறவங்க நேம் லிஸ்ட் எடுத்துகிட்டு குறிப்பாக முத்து நேம் எடுத்துகிட்டு ஸ்டாஃப் ரூம் வா. ஏன்னா திறமை இருக்கிறவங்க நேமை தான் ஃபஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? மச்சான், பேச்சு போட்டு சொன்ன ஒரு ஆசையில் பேர் கொடுத்துட்டேன். இப்போ டாபிக் என்ன தெரியாம எப்படி பேசுறது? சரின்னு ஆசைப்பட்டு இல்லை, டாபிக் தானே, பார்த்துக்கலாம். டேய் மச்சான், நான் உனக்கு டாபிக் அனுப்புறேன். நீ இன்னைக்கு ஈவினிங் போய் ப்ரிப்பரேஷன் பண்ணி நான் நடைபெற காம்படிஷன் ஜெயிக்கிற. ஓகே? எனக்கு ஜெயிக்கணும் ஆசை இல்லடா. எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் டைம் கலந்துக்கணும், அவ்வளோதான். டைம் வேற கம்மியாக இருக்கு, படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற டாபிக் என்னன்னா, இந்த உலகத்தில் நினைத்திருப்பது கடைசியில் பாசமா பணமா? ஏண்டா இந்த வீட்லயே இருந்துக்கிட்டு உனக்கு இப்படி ஒரு கேள்வியா? அம்மா, எனக்கு கேள்வியெல்லாம் இல்லை. நாளைக்கு நடக்க போகிற பேச்சு போட்டிக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, அது வேறையா? உங்க அப்பா வேற கம்பெனில வேலை இல்ல, ஸ்ட்ரைக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. நீ எங்கேயாவது பார்ட் டைமா ஒரு பக்கம் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்துகிட்டே பேச்சு போட்டின்னு சொல்லிக்கிட்டு சாக்கு போக சொல்லிட்டு இருக்கியா? அம்மா, அப்பாவுக்கு வேலை இல்லைன்னா நீ அவரை போய் கேட்கணும். என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காத, சரியா? என்னமோ சாதாரண பேச்சு போட்டின்னு சொல்கிறேன். உனக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படி இல்லை. ஏய் முதல்ல எந்திரா நீ. டேய், உங்க அம்மா பேசுற அளவுக்கு நீ பெரிய ஆகிட்டாங்க நீ. அப்பா, நான் அம்மா விதத்தெல்லாம் பேசலை. நான் ஒரு வேலையை உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து தேவையில்லாமல் நீயே வீட்டை வெட்டி உட்காந்துருக்க, வேலைக்கு போக மாட்டேன்னு கேட்டால் எந்த பையனுக்கு வந்து கோவம் வரத்தான் செய்யும். வீட்டு கஷ்டத்தை பற்றி சொன்னா உனக்கு கோவம்லாம் வருதா? அம்மா, நீ திரும்ப புரிஞ்சுக்காம என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. ஏய், என்னடா இருக்கும் பொறுமை? ஏன்டா நான் காலைல வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வரக்குள்ள எனக்கு அந்த வலியும் வேதனை எனக்கு தாண்டா தெரியும். உனக்கு என்னடா தெரியும்? நீ காலேஜ் போயிட்டு வந்து நீ வீட்டில் உட்காந்துக்குவேன். அப்புறம் என்ன படிக்க வச்சிங்க? வேலைக்கு அனுப்ப வேண்டியதானே? என்ன நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்க. The destination you are trying to call is not reachable. என்ன முத்து கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான். சரி, காத்தி கால் பண்ணுவோம். டேய் காத்தி, முத்தாங்க இருக்கானா? இல்லையா? சரி, கீழே இருக்காங்க, வா. ஏய் கிஷோரு, அவன் இல்லைடா, மேலே கிளாஸ்ல இல்லை, என்னன்னு தெரியல. நம்ம வீட்டில் போய் பார்த்துக்கலாம். பேச்சு போட்டி வேறு இருக்கு, வா வீட்லயே போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, வா, என் வண்டியை எடுத்துக்கலாம். டேய் முத்து. தம்பி, முத்து வீட்டுல இல்லப்பா, வெளியே போயிருக்கான். அப்ப நீங்க வெளியே போயிருக்கான்? அது நைட்ல இருந்து சரியில்லையா, காலைல எந்திரிச்சோன்னே வேகமா கிரவுண்டுக்கு போயிட்டான். காலேஜ் கிரவுண்டுக்கு போயிருக்கான். சரிம்மா, போய் என்ன பார்த்துக்கோங்க. டேய், என்னாச்சுடா உனக்கு? என்னடா பண்ணிட்டு இருக்கிற? ஏண்டா முதல்ல பேச்சு போட்டி இல்லைக்கா, அது முதல்ல ஞாபகம் இருக்கா உனக்கு? டேய், உங்களுக்கு மட்டும்தான் அப்படி தெரியுது, ஆனா எங்க வீட்டுல அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றேன், தெளிவா சொல்லு. இந்த பெத்தவங்க மட்டும் ஏன்டா இப்படி இருக்காங்க? வேலைக்கு போனா வீட்டுல மதிப்புன்னு அப்படியே படிக்க வைக்கிறாங்க. படிக்க வைக்கிறாங்க தான் இருந்தாலும் அதுல உன் திறமை வெளியே வருதுல்ல, அதை ஃபர்ஸ்ட் பாரு.
அந்த திறமை தான் அவங்களுக்கு பிடிக்கல. நேற்று நான் அந்த பேச்சு போட்டி நான் வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணி உட்காந்தா எங்கள் அம்மா நீ ஏன் வீட்டில் வெட்டி உட்காந்துருக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு கேட்டால் எந்த பெண்ணும் கோவம் தான் செய்யும். எங்கள் அப்பாவை சேர்ந்து என்னை சண்டை போட வச்சு கடைசியில் அந்த போட்டியில் இருக்கேங்கிறது என்னையவே மறக்கடிக்க சொன்னாங்க. நேரா விட்றா. என் மச்சான் உன் பிரச்சனை என்ன புரியுது. இருந்தாலும் எல்லாத்தோட வீட்லேயும் இந்த பிரச்சனை நடக்குது. இப்பயும் ஒன்று குறைஞ்சு போகல. நேற்று வரைக்கும் டாபிக் வச்சு பேசணும்னு சொன்னவங்க இன்னைக்கு நோ டாபிக்னு சொல்லிட்டாங்க. அதனால நடந்ததை பேசு, நடைமுறைக்கு சாத்தியமானதை பேசு. அதனால நீ பயப்படாத. ஏய் முத்து, பெற்றவங்க 1000 தான் மனசை நோகடிச்சாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நாங்களாம் எதுக்கடா இருக்கோம்? Contestant slot number 7, Muthukumar comes to the stage. The now speech competition. First prize